எதுக்கு அழைச்சு தெரியுமாமா? ஏன் உங்களை கூப்பிட்ட தெரியுமா? நமது எழுத்தை நாடி நாரதன் மகரிஷி வந்திருக்காங்கம்மா. நாரத மகரிஷி சத்தியமாக நிச்சயமாக உண்மையாக அழைத்து வரும் சுவாமியை அப்படியாட்டும். சுவாமி வரவேண்டும். சுவாமி வர வேண்டும். சுவாமி அண்ணா, சுவாமிக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க. என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அம்புட்டையும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆளை விடக்கூடாது. நம்ம நாடி வந்தாலும் நம்ம கொடுத்து வச்சிருக்கணுமா? ஆமா, அதனால இந்த இடத்துல நம்ம வந்து சுவாமியை வந்து நம்ம வணங்கணும். எப்படி வணங்கணும்? நாரத மாமுனியே வருகவே, நாரத மாமுனியே வருகவே, நன்மைகள் யாவையும் தருகவே, நாரத மாமுனியே வருகவே, நன்மைகள் யாவையும் தருகவே, நாரத மாமுனியே வருகவே. நாரத மாமுனியே வருகவே, நன்மைகள் யாவையும் தருகவே, நாரத மாமுனியே வருகவே. தமிழ் மொழியை காக்கும் நாரதரே, தரணியெல்லாம் போற்றும் உத்தமரே, தமிழ் மொழியை காக்கும் நாரதரே, தரணியெல்லாம் போற்றும் உத்தமரே, சத்திய வார்த்தை காப்பவரே, சத்திய வார்த்தை காப்பவரே, புகழை தரவே மாறுமொழியே, புகழை தரவே மாறுமொழியே, நாரத மாமுனியே வருகவே, நன்மைகள் யாவையும் தருகவே, நாரத மாமுனியே வருகவே, வருகவே, வருகவே. வருக வருக நாரத மகரிஷி வருக, நாடு மற்றும் நல்லவரை வருக, முக்காலங்களை உணரக்கூடிய தவறிசை வருக, நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எனக்கும் நிச்சானோருக்கும் மன்னனுக்கும் தோழிக்கும் நல்ல ஆசை கூற வேண்டும். அடியாளை நாடி வந்த காரணத்தை விவரமாக எடுத்துக் கூறுங்கள். சுவாமி வாருங்கள். அண்ணா வாங்கிக்கங்க. சாமி சாமி, இந்த உலகத்துல எல்லா சாமியும் பார்த்திருக்கீங்க. நீங்க ஒரே தடவை மொட்டை குண்டியா மொட்டை குண்டியா ஒரு தடவை அண்ணனே உங்களை பார்த்தா நீங்களே சாமி உலகத்துல எல்லா ஆண் பெண்களும் பார்த்திருக்கீங்க. உங்களை பார்த்தது இல்லை. உங்க ஆசீர்வாதம் எப்போதே இருக்க வேண்டும் சாமி. அப்படியா இருக்கட்டும். மங்களம் உண்டாகட்டும். தோன்றி புகழோடு தோன்றுக, அத்தினர் தோன்றலில் தோன்றாமை கண்டு என்று திருவள்ளுவரின் வாக்கு கிடக்கு. பல்லாண்டு வாழ்க மகளே, ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்துன்னை பேசி ஒப்பி நான் கோரிட்டாலும் உண்மதி அமிர்தமாகும். முப்பலமோடு பாலன முகமடுத்திடுவராய் கப்பிய பசியில் ஒரு விரமசியாகும் தானே என்று கூறுவதைப் போல நாடு போற்ற இளங்களாய், ஏழு போற்ற வெண்ணங்களாய், கலைஞானம் என்ற கலைமகளாய், வீரத்தில் வேகம் மாற்று இழிச்சிருக்கும் மறைமகளாய், செல்வத்தில் செல்வம் செவி செல்வம், அச்செல்வத்தில் செல்வம் தான் சிறந்தது என்று வள்ளுவரின் வாய்மொழிக்கிறது. பல்லாண்டு வாழ்க என்று என்னுடைய ஆசீர்வாதம். அதற்காக அருந்தவ மாமுனியை வருக வருக என்று வாழ்த்து கூறியதற்கு மிக சந்தோஷமாமா. இருந்தாலும் உனக்கு எப்பேற்பட்ட வாழ்த்து நான் கொடுக்க போகிறேன் தெரியுமா? எப்படி தெரியும்? ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகின்றது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகின்றது. ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகின்றது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில்
சூடி எங்கள் செல்வி மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகின்றது மொழிமயமான எதிர்காலம் பின்னே மங்களம் உண்டாகட்டும். நாடு போற்றும் நண்பர்களாய் ஏடு போற்றும் நண்பர்களாய் கலைக்கு அனுமன்ற கலைமகளாய் வீரத்தில் வேகமுயற்சி வைத்திருக்கும் வழிமகளாய் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வத்துள் செல்வம் தான் சிறந்தது என்று வள்ளுவரின் வாய்மொழிக்கிறது. பல்லாண்டு வாழ்க என்று நான் வாழ்த்து கூறினாலும் நான் இந்த 14 உலகத்தையும் சுற்றி கொண்டு இவ்விடத்திற்கு வந்த பொழுது வேள்விமலை சார்ந்த அழகாமையிலே உன்னுடைய கானம் அழகான கானம், அற்புதமான கானம், சிறப்பான கானம். கானம் என்றால் பாட்டு. ஆனாலும் சோ ஆனாலும் சோ ஆனாலும் சோ என்ற கானம் கேட்ட காரணத்தினால் கல்லும் கருடுமாய் முள்ளும் முரடுமாய் வேறும் விலகமாய் வாழ்க மகளே என்று 3 ஒப்பிட்டு நான் வாழ்த்து கூறினாலும் நீ யார் என்று நான் தெரிந்து கொள்ள நினைக்கிறேன். கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்டா முறையான பதில் கிடைக்குமா? நல்லாரை காண்பது நன்றி, நல்லமைக்கு நல்லார் சொல் கேட்பது நன்றி, நல்லாறு குணங்களை உரைப்பது நன்றி, அவரோடு சேர்ந்து இணங்கி இருப்பது நன்றி என்று சொன்னார்கள். நடக்கிறது, நடக்க போறது, நடந்து முடிஞ்சது, நடந்துகிட்டே இருக்கிற அனைத்து உங்களுக்கு தெரியும். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்துக்கும் நாரத மகரிஷி சொந்தக்காரர். அனிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், அசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கற்றவர் யார் அப்படின்னா அதுவும் நாரத மகரிஷி. நீங்க கேட்கணும், உங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்ற காலகட்டம் இந்த நேரம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். கேட்கக்கூடிய கேள்விகளை கேளுங்கள் சாமி. பொம்பளை பிள்ளை பதில சொல்றேன், தெரியாதவற்றை உங்களிடம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பெண் என்பவள் எப்பொழுதும் பேச்சுவார்த்தையில அடக்கமா, அதாவது சில பேர் பேச விட்டு வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் பேசும் பொழுது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க எதை பத்தி பேச வர்றாங்க அப்படின்னு அதை நம்ம காதுல வாங்கிக்கிட்டோம்னா நம்ம காதுல இருக்கக்கூடிய சவ்வு அது விரிந்து நம்மளுடைய செவியாகப்பட்டது காலத்துக்கும் காது கேட்காம போகாம நல்ல ஒளியை வாங்கி கொண்டு அந்த காதுக்கு எந்த ஒரு பிழையும் வராம, எந்த ஒரு நோய் நொடியும் வராம நல்லபடியாக காலம் வரைக்கும் அந்த காது கேட்கும் திறனை பெற்றுமா. அதே போன்று கேட்கும் திறனை பெற்றாலும் கண்ணுக்கு ஒளியையும் நல்லா கொடுக்குமா. ஏன்னா 5 பஞ்சபூதங்கள் தான் அடங்கினது நம்ம உடம்பு. நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல இருக்கு. ஆகையினாலதான் அடுத்தவங்க பேசும் பொழுது என்ன கேட்க வராங்க, என்ன சொல்ல வராங்க அதை நம்ம கேட்டுக்கிட்டோம்னா இந்த பஞ்சபூதம் 5 பஞ்சபூதங்களுக்கும் நல்ல விஷயம். நம்ம உடலுக்கு ஆரோக்கியம், புத்திக்கு ஆரோக்கியம், செவிக்கு ஆரோக்கியம். இப்படி இருக்கும் பொழுது நீங்க கேட்டுக்கிறீங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்லணும், நீங்க பேசுறீங்க, அந்த விவரத்துக்கு நான் பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த இடத்துல ஆச்சரியமா கேளுங்க சாமி நான் சொல்லியிருக்கேன். வேறு விறகு போல, முள்ளும் முரடும் போல, கல்லு கரடும் போல அப்படின்னு புள்ளி வச்சு பேசிருக்கிறீங்க. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்றத வச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் நடக்கணும் அப்படின்னாங்க. நல்லா இருக்கணுமா, 100 வயசுக்கு நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க. நீடுமொழி வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லும் கரடுமா வாழ முடியுமா? முள்ளும் முரடுமா வாழ முடியுமா? வேறு விறகுமா வாழ முடியுமா? வேறுன்னா பச்சையாக இருக்கும், மரம் பட்டா பட்டு போன வேறாவும் இருக்கும். அப்ப நீங்க பட்டை மரத்தை பத்தி சொல்றீங்களா, பச்சை மரத்தை பத்தி சொல்றீங்களா? விறகுனா பச்சை விறகு இருக்காது, வெட்டுனா மரம் செத்துரும். அப்ப விறகுனா உயிர் இல்லாத ஒரு ஜீவன். அப்ப உயிர் இல்லாம பெண்ணு வாழ முடியுமா? உயிர் இல்லாத ஒரு ஜீவனுக்கு ஒப்பிட்டு, ஒரு விறகுக்கு ஒப்பிட்டு ஒரு பெண்ணை பார்த்து வாழ்த்து கொடுக்கலாமா? இதை எந்த முறையில நீங்க கொடுக்குறீங்க? இதுக்கு என்ன விளக்கம் நீங்க சொல்லுங்க.
அதுல என்ன விளக்கம் இருக்கு? நீங்க எவ்வளவு சொல்லி வர்றீங்க? இத சொன்னது தப்பு, இது சொன்னது தவறு அப்படின்றது என்னுடைய அங்கே புள்ளி வைத்து எதுக்காக வந்தீங்க, என்ன காரணம் வந்தீங்க கேளுங்க, பதில சொல்றேன். தெரியாதவற்றை பெரியவர் நீங்க, உங்ககிட்ட நாங்க எடுத்து தெரிஞ்சுக்கிறேன். கேளுங்க சுவாமி. அழகா சொன்னீங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதாவது நல்லோரை காண்பது நன்று, நல்லோர் சொல் கேட்பது நன்று, நல்லோர்களுடன் இணங்கி இருப்பது நன்று அப்படின்ற வசனத்தை அழகா சொன்னீங்க. நன்றாக கேட்டேன். அது மட்டும் இல்லாம சுவாமி, நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையில எனக்கு சந்தேகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம திரேதா திரேதா துரோபரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்தில் வரக்கூடிய நாரதரே, நான் கேட்கக்கூடியது என்ன? நீங்க வாழ்த்து சொன்னதுல எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்துடைய வாழ்த்து சொன்ன சந்தேகத்துல இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பது உங்களுடைய கடமை. புள்ளி வச்சிருக்கீங்க, இந்த புள்ளியில எப்படி கோலம் போட்டு அழகு காட்ட முடியும் அப்படின்றது உங்களுடைய கருத்து. நான் உங்களை தவறா சொல்லி வாழ்த்துகிறேன். முதல் கோடல் அப்படின்னா மட்டும் கோடல்ங்கிறது மாதிரி பொங்கல். நான் அப்பேற்பட்ட ஆளும் கிடையாது. ஆனா முறையா கேட்டீங்க, நான் உண்மையிலே சந்தோஷப்படுகின்றேன். சந்தோஷமாக இருக்கின்றது. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில வழியை சந்திக்கும் பொழுது வந்தமா போனோமா அப்படின்னு போயிடுவாங்க. 2 பாட்டை பாடிட்டு 2 வசனத்தை பேசிட்டு நாரதர் எதையோ பேசுறாரு எதையோ கேட்கிறார் அப்படின்னு போகக்கூடிய ஆள் நிறைய இருக்காங்க. ஆனா உங்கள்கிட்ட முறையா கேட்டிருக்கீங்க. சுவாமி, நீங்க வாழ்த்தக்கூடியதுக்கு விளக்க வேண்டாம். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கல்லும் கருடுமாக முள்ளும் முரடுமாக வீரும் விலகுமாக வாழ்க மகளே அப்படின்னு சொன்னீங்களே. நான் கல்லா போகணுமா, முள்ளா போகணுமா, விறகா போகணுமா அப்படின்னு கேட்டீங்க. நான் ஏன் எதுக்காக சொன்னேன் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லுங்க. உங்களுக்கு அழகான வாழ்த்து சொல்லுங்க. இந்த வார்த்தைக்கு நான் சொன்னதுக்கு விளக்கம் என்ன, விளக்கத்தை சொல்லுங்க. அதாவது கல்லும் கருடமாய் வாழ்க மகளே அப்படின்னு ஏன் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, கல்கன்று என்று சொல்லக்கூடியது கருணமுரடாக இருந்தாலும் கல்கன்று சுவைத்தால் எப்படி ஒரு தித்திப்பாக இருக்கின்றதோ அதை போல உன்னுடைய கானம் வேள்விமலை சாலையிலே ஆவலம் அப்படின்னு சத்தம் கொடுத்தது யாருமா? உங்களுடைய சத்தம் தானே? உங்களுடைய சத்தம் ஆலோலம் ஷோ என்ற சத்தம் அந்த கல்கண்டு சுவை தருவது போல் எனக்கு இனிமையாக கேட்டது. அதற்காகத்தான் கல்லும் கரடுமாய் வாழ்க மகளே அப்படின்னு கல்கண்டுக்கு ஒப்பிட்டு உனக்கு நான் பெருமையான வாழ்த்து சொன்னேன். ஆமா, அது மட்டும் இல்லாம முள்ளும் முரடுமாய் வாழ்க மகளே அப்படின்னு ஏன் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, முக்கணிகள் என்று சொல்லக்கூடியது மாப்பழம் வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிகளுக்கு மேலான கனி பலாப்பழம். அந்த பலா தோல் முள்ளு முள்ளாக இருந்தாலும் பலா சுவையை சுவைத்தா எப்படி ஒரு தித்திப்பாக இருக்கின்றதோ அதே போல உன்னுடைய கானம் வேள்விமலை சாலையிலே ஆலோலம் சுயன்ற சத்தம் அந்த பலாச்சுவை சுவை தருவது போல் உன்னுடைய ஆலோலம் சுயன்ற சத்தம் எனக்கு இனிமையாக கேட்டது. அதற்காகத்தான் முள்ளும் முரடுமாய் வாழ்க மகளே என்று பலாப்பழத்துக்கு ஒப்பிட்டு உனக்கு வாழ்த்து சொன்னேன். அது மட்டுமல்ல, வேறும் விலகமாய் வாழ்க மகளே அப்படின்னு பட்டு போன விறகா அல்லது பச்சையாக இருக்கக்கூடிய விறகா அந்த விறகே பட்டு போச்சா, அந்த விறகுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. விறகு போது உள்ளது கரும்பு. அந்த கரும்பு சுவைத்தால் எப்படி ஒரு தித்திப்பாக இருக்கின்றதோ அதை போல உன்னுடைய கானம் வேள்விமலை சாலையிலே ஆலோலம் சுயன்ற சத்தம் அந்த கரும்பு சுவை தருவது போல் உன்னுடைய ஆலோலம் சுயன்ற சத்தம் எனக்கு இனிமையாக கேட்டது. அதற்காகத்தான் வேலும் விலகமாய் வாழ்க மகளே என்ற கரும்புக்கும் முள்ளும் முரடுமாய் வாழ்க மகளே என்ற பலாபலத்துக்கும் கல்லும் கருடமாய் வாழ்க மகளே என்ற கல்கண்டுக்கு ஒப்பிட்டு 3 வார்த்தை சொன்னேன். 3 வார்த்தைக்கும் எனக்கு என்ன விளக்கம் இருக்குன்னு சொன்னீங்க. விளக்கத்தை சொல்லிட்டேன். உன்னை பெருமைப்படுத்திட்டு வாழ்ந்திருக்கிறேன். ஆமா சுவாமி, நல்லா பேசணும்னு நினைச்சு பேசுறீங்க. சரி, ஆனா உங்களுக்கு விவரம் பத்தாம பேசுறீங்க. எப்படி? கல்லும் கருடு போல முள்ளும் முரடு போல வேணும் போல. சரி, நீங்கள் எனக்கு கொடுத்த வாழ்த்து. அப்ப கல்லும் கருடும்னா என்ன, வேறு விறகும்னா என்ன, முள்ளும் முரடும்னா என்ன அப்படின்றது என்னுடைய கேள்வி. சரி, நீ ஆலோலம் சோ அப்படின்னு சொன்ன வார்த்தை ஒரு கல்கண்டை சாப்பிட்டா ஆமா என்ன இனிமை தருமோ அப்படி எனக்கு இருந்துச்சுன்னு சொல்றீங்களே. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை கொள்ளும். ஆமா. இப்ப நாவுக்கு ஒரு ருசி இருக்கு. சரி, நாவுக்கு ஒரு ருசி, காதுக்கு ஒரு ருசி, கண்களுக்கு ஒரு ருசி, உடம்புக்கு ஒரு ருசி. இப்படி ஒன்னொன்னுக்கு தனி விளக்கம் இருக்கு. இப்ப கண்களுக்கு
ருசி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வாகனம் எல்லாம் போறோம்ல, ஆமா, நாடகம் பிடிச்சிட்டு போறோம், பேருந்துல போறோம், இப்படி சும்மா நடைப்பயணமாக போறோம், சின்ன சின்ன வாகனத்துல போறோம். அப்படி போகும் பொழுது நம்ம கண்களுக்கு சுவை கொடுக்க வேண்டும் என்றா இப்ப வந்து பாத்தீங்களா, செல்லு என்று சொல்லக்கூடிய, மொபைல் என்று சொல்லக்கூடிய இந்த கருவிகளை எல்லாம் பார்த்துட்டு போனா அதனுடைய ஒளியாகப்பட்டது நம் கண்களை இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தியை வாங்கி கொஞ்சம் 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 கொஞ்சமா கண்ணில இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு பழுது வந்து நம் கண்கள் சீக்கிரம் ஒளியை இழந்துடக்கூடிய தன்மை வந்துடும். அதனால நம்ம எங்கேயாவது போகும் பொழுது அதுதான் இறைவன் படைச்சிருக்கான். எப்படி படைச்சிருக்கான்? பச்சை மரங்களை படைச்சிருக்கான், நீர்நிலைகளை படைச்சிருக்கான். அப்ப நம்ம போகும் பொழுது காலையில எந்திரிச்சு தூரத்து பார்வை பார்க்க வேண்டும் அப்படின்னாங்க. காலையில தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம விழிகளை இடது பக்கமாக 5 தரம், வலது பக்கமாக 5 தரம் நம் கண்களை உருட்டி முடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து தூங்கி கொண்டு 7 மணி நேரம் தூங்குறோம். அப்ப நாடி நரம்புகள் அங்கங்கே ஓய்வு பெற்று இருக்கும். நம்ம பளிச்சுன்னு எந்திரிச்சு ஒன்ன பார்க்கணும் அப்படின்னா முதல் எந்திரிச்சு உட்கார்ந்து அமர. அப்படி சில பேர் தூங்கும் போது என்ன பண்ணுவாங்க, திடீர்னு எழுப்புவாங்க. அப்படி தூங்குறவங்களை எழுப்ப கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சார்பு இல்லாம இருக்கு, அதெல்லாம் தூங்குறாங்க ஆளுகளே காரணம். அப்ப தூங்குறவங்களை எழுப்புனா என்ன வரும் அப்படின்னா நாடி நரம்புகள் 7 மணி நேரம் நம்ம தூங்குறோம். அப்படி தூங்கும் பொழுது அவங்கள திடீர்னு எழுப்புனா அந்த 8 எடுத்து வச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு நடக்கும் பொழுது அவங்க நாடி நரம்புகள் எங்கேயாவது இழுத்து கொண்டு உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லாம போய் காலு கையை இழுத்துரும். இதனாலதான் தூங்குறவங்களை எழுப்பக்கூடாதுனாங்க. அப்ப கண்களுக்கு பயிற்சி கொடுத்து தூரத்தை பார்வை பச்சை இலைகளை மரங்களை பார்க்கும் பொழுது கண்களுக்கு ஒளி கிடைக்கும். அப்ப நீங்க கல்லுங்கரடும் அப்படின்னு ஒரு அதாவது இந்த கற்கண்டை சுவைத்தால் கற்கண்டு வந்து சுவைச்சாதான் இனிமே தெரியும். நான் ஆழம் சோ என்று சொன்னது உங்களுக்கு சுவையா இருந்துச்சுன்னு சொல்றீங்களே, அம்மா நீங்க சொன்னது எனக்கு காதுக்கு இனிமையா இருந்துச்சு அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அதை நான் ஒத்துருப்பேன். ஆனா நீங்க கல்லுங்கரடும் போல அப்படிங்கும் போது அந்த சாப்பிட்டா அந்த கற்கண்டை சாப்பிட்டா என்ன சுவை தருமோ அது என் காதுக்கு இனிமையா இருந்துச்சுன்னு சொல்றீங்களே, மாத்தி பேசலாமா? மாத்தி பேசினா நம்ம விவரமா மாத்தி பேசினா இந்த பொம்பளை பிள்ளை கண்டுபிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னு உங்க நெஞ்சு தைரியம். நீங்க வந்து மாத்தி பேசினா இந்த பிள்ளை கண்டுபிடிக்குதா இல்லையான்னு என்னைய வந்து நீங்க வந்து உங்க சேப்ட என்னைய வந்து புள்ளி வச்சு நீங்க பாக்குறீங்க. வாங்க சுவாமி, கல்லுங்கல்லு போல வேறு கிரகம் போல முள்ளு முரடு போல அப்படின்னா 5 பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு உங்களுடைய என்னுடைய ஒளியாகப்பட்டது அங்கே உங்களுக்கு இனிமையா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா கடைசியில இந்த இடத்துல வந்து என்ன சுவை கொடுத்து அந்த சுவைக்கு மயங்கி ராகத்துக்கு மயங்கி இசைக்கு மயங்கி பாட்டுக்கு மயங்கி இந்த இடத்துல வந்திருந்தாலும் வில்லுக்கு விஜயன் என்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டவன் யார் அப்படின்னா அர்ஜுனனாகப்பட்டவன். வீணைக்கு வாணி என்று சொன்னால் யாரும் உங்க தாய் கலைவாணி. அப்ப பாட்டுக்கு யாரு? நாரத மகரிஷி. பாட்டுக்கு யாரு? நாரத மகரிஷி. நாரதனை விட உலகத்துல பாடுறதுக்கு ஆள் இருக்காங்க? நாரதனை 7 சுரங்களையும் கரைத்து குடித்தவர் யாரு? நாரத மகரிஷி. அழகா பாடினாரு, லட்டு லட்டா பாடினாரு. அப்பேற்பட்ட நாரத மகரிஷி பாடினாரு, என்னுடைய கானம் இனிமையாக இருக்குதுன்னு சொன்னாரு. இது ஒரு வார்த்தைக்கு அவருக்கு நான் அடிமைங்க. எழுதி கொடுக்கலாம், நாட்டே எழுதி கொடுக்கலாம். அவர் லைக் பண்ணிடுவான் செல்லலையா? ஆகையினால எந்த ஒரு எண்ணத்துல நீங்க வந்திருந்தாலும் நாரதர் சென்ற இடம் நன்மையே முடியும் அப்படின்னு சொன்னாங்க. வந்திருக்கிறீங்க நீங்க உலக கணக்கப்புள்ள பேரன், ஊரு கணக்கப்புள்ள பேத்தி. நானு எனக்கும் சரி என் நாட்டவர்களுக்கும் சரி எல்லோருக்கும் சரி நீங்க நல்லதுதான் செய்வீங்க அப்படின்ற ஒரு நன்மை எனக்கு தெரியும். கண்டிப்பாக. எதுக்காக வந்தீங்க, என்ன காரணத்துக்காக வந்தவழி, எதற்காக வந்தீங்க அப்படின்ற வந்த வெளியை பாருங்க பார்ப்போம். பரவாயில்ல. இல்லாத மறக்காது, அல்லாத குறையாது, இல்லாமல் விழிக்காது.
கேட்டது போல இனிமையாக கேட்டது என்று சொன்ன பொழுது ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் ஆமா அப்படின்னு சொன்னதற்கு வழி மிக சந்தோஷமாக இருக்கின்றது. நன்றி. அது மட்டும் இல்லாமல் நாரதரே நீங்க வந்த காரணம் என்ன, விஷயம் என்ன எடுத்து கூறுங்கள் என்று கேட்ட பொழுது எங்க சுத்தி ரெங்கன செவிக்கணும்ல கண்டிப்பாக சொல்றேன் கேளுங்க. அந்த விவரத்தை சொல்லுங்க. கண்டு விழிக்கல் கண்டு மொழிமாதே கண்டு விழிக்கல் கண்டு மொழிமாதே நீ வந்திருக்கு நாடது ஓதே ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி நான் மலை கோரதி என்றார் சுவாமி தந்தை தாய் தாங்களுக்கு தந்தை பெயரப்பி என்ன சுவாமி தாய் தந்தை யோகிதை என்பார் சுவாமி தந்தை பெயர் நம்பி தாயின் பெயர் அங்கன் மொழி உன் பெயர் வள்ளி உடன் சொந்தம் 7 பேரு 7 பேர் எங்க இருக்காங்க? ஆமா இங்கதான் இருக்காங்க இங்க இருக்காங்க அப்படின்றது சரி. இங்கதான் இருக்காங்க இங்க இருக்காங்கன்னா ஆணித்தனமா என்று சொல்லக்கூடாது. சுவாமி இருக்கக்கூடியவர்கள் எங்க? 7 பேரு என்னோட காவலுக்கு தான் வந்திருக்காங்க 7 பேர் காவலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய வள்ளி ஆமா எந்த இடத்துல காவல் செய்யறாங்க? எந்த இடத்துல வேள்வி மலை சாரல் ஆ. சாரல் என்றால் வேள்வி என்றால் யாகம் நடக்கக்கூடிய இடம் சரி. சாரல் என்றால் அந்த வேள்வி மலைக்கு அடிவாரம் ம். அந்த அடிவாரத்திலே ஈசானி என்று சொல்லக்கூடிய அந்த மூலையில இப்ப நடவு நட்டோம்னா நடவு நடுறோம் ஆமா. பயிர் கொடுக்கிறோம் ம். எந்த வேலை விவசாயம் செஞ்சாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய சனி மூலையில தான் எந்த பயிரையும் தொடங்குவோம் கண்டிப்பா. அப்படி இருக்கும் பொழுது ஈசானி என்று சொல்லக்கூடிய சனி மூலையில நாங்கள் காவல் பார்த்து பரணம் வைத்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்தது காவலுக்கு வந்திருக்கேன் முருகனுக்காக. பரவாயில்ல. நீங்க வந்தது பேச்சு நல்லாவே இருக்கு. வேற இருக்கக்கூடிய இடம் வேள்விமலை சாலை. ஆமா. 7 பேர் அண்ணன் இந்த இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துல காவல் பார்க்கிறேன் நானு ஆமா அப்படின்னு சொன்னது நீங்க. ம். காவல் யாருக்காக பார்க்கிறேன்? முருகனுக்காக பாக்குறேன் சுவாமி. முருகனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு முருகனுக்கு அம்படி சம்பந்தம் இருக்கு. அது என்ன சம்பந்தம்? அது என்ன சம்பந்தம்னு நீங்க என்ன உங்களுக்கு தெரியாதா? ஏன் நான் கேட்க உங்களுக்கு கூடாதா? தெரியுமா தெரியாதா? முருகனுக்காக காவல்னு சொன்னது நீதானே. சுவாமி முருகனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. அது என்ன காரணம்? எங்களுக்கு குலக்கடவுள் முருகப்பெருமான் குலக்கடவுள். அதான் கேட்டேன். ஆ. அப்ப முருகன் குல கடவுள் அப்படின்னு சொல்றீங்களே, அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சரி. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும்ல. சரி ஆ. கேட்டது பரவாயில்ல. ஆ. இப்ப முருகன் குல கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளி ஆமா. அந்த முருகனுக்கு எதை காவல் செய்யற? அதுக்கு தாங்க சொல்றேன். தேடு திணைமாவு எங்களுடைய தொழில். சரி. தேடெடுத்தல் கிழங்கு வெட்டுதல் ம். திணைமாவை பிசைஞ்சு வரக்கூடியவங்களுக்கு கொடுக்கறது எங்க வேலை. சரி. ஆனா காவல் எதற்காக அப்படின்னா ஆ. கருந்தனை செந்தனை. கருந்தனை எங்களுக்கு செந்தனை செந்தூர் வடிவேலனுக்கு. பரவாயில்ல. கருந்தனை வந்து உங்களுக்கு, ஆமா. செந்தனை செந்தூர் வடிவேலனுக்கு. செந்தூர் வடிவேலனுக்கு செந்தனை நீங்க படைக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமா. ஏன் இந்த கருந்தனை கொண்டு போய் செந்தனை முருகனுக்கு படைச்சிட்டு ஆ. ஏன் செந்தனை நீங்க சாப்பிட்டா என்ன? விவரமா இருக்காரு. ரொம்ப விவரமா இருக்காரு. ஏன் நல்லா கேக்குறாரு. டபுளா கேட்கலையே. விவரமெல்லாம் புடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. நான் விவரமா பேசுறேன் அப்படின்னா அப்புறம் நீங்க விவரமா பேசும் பொழுது அப்புறம் நான் விவரமா பிடிச்சதானே பேசுறேன். பரவாயில்லையே. பரவாயில்ல, நீங்க உங்களுடைய பேச்சு கருந்தனை எங்களுக்கு சரி செந்தனை செந்தூர் வடிவேலனுக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னு நான் சொன்னா ஆமா. அப்படியாமான கேட்டு போற நாரதர் தாயா நான் பார்த்திருக்கேன். அப்படி நான் போகக்கூடிய ஆளு நான் கிடையாதுங்க. அப்ப நீங்க விவரமான ஆளுன்னு ஏண்ட காட்டுறீங்க. அப்ப நீங்க விவரமான ஆளுன்னு 2 வகை திரையை சொல்லிட்டு நான் விட்டுருவேனா? சுவாமி ஆ. இந்த விவரமா பேசுறது மாதிரி பண்றது சரி. வள்ளிய ஊர்ல காட்டி கொடுக்க நினைக்கிறது சரி. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. நீங்க இப்படித்தான் உங்களுக்கு என்ன தெரியும், சரி. உங்களுக்கு எது தெரியும், சரி. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற விஷயம் சரி. எனக்கு தெரியும். ஆ. நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சரி. ஒரு நொடி பொழுதுல உங்களை ஊர்ல காட்டி கொடுத்துட்டு போயிருக்கேன். நானும் அதே மாதிரி ஒரு நொடி பொழுதுக்குள்ள உங்களை கேள்வி கேட்டு அவசியப்பட்டேன். யாரு நீங்க? யாரு? அந்த கனவுலை வச்சுக்கிறாதீங்க. அந்த கனவு உங்களுடைய கனவு ஏன் படிக்காது? அப்படி கனவு கண்டீங்கன்னா அதை மறந்துருங்க.
என்ன மறந்துருக்க அப்படின்ற ஏன் நீ வச்ச ஆளா நீங்க வச்ச ஆளா நான் வச்ச ஆளுதான் நீ ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கேன் ஏன் நீங்க என்ன அவ்வளவு பெரியாளா ஆமா நாரதரோட வள்ளி பெரியாளா வள்ளி பெரிய ஆள் தாங்க ஏங்க ஈரேழு 14 உலகத்தை சுற்றி வரக்கூடிய நாரதர் நான் தான் பெரியாளு அப்படிங்களா ஆமா ஈரேழு உலகம் ஈரேழு 14 உலகத்தை சுற்றி வரக்கூடிய நாரதர் தான் பெரியாளு நாரதர் பெரிய ஆளுன்றீங்க வள்ளி எந்த வகையில பெரியாளு வள்ளி என்று எங்கே பெரிய ஆளு அப்படின்னு கேக்குறீங்களே சரி இது என்ன கதை என்ன கதை என்ன கதை என்கிட்ட கதை பண்றீங்க உங்க கதையை கொண்டு குப்பையில போடுங்க உன் கதையை கொண்டு சாக்கடையில பண்ணி விடுமா என் கதையை நீங்க கொஞ்சம் கேளுங்க விவரமா உங்க கதையை தான் விவரமா கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன் இது என்ன கதை இந்த கதைக்கு பேர தலைப்பு என்ன இந்த கதையுடைய தலைப்பு என்ன அப்படின்றீங்க யார் உங்களுக்கு கேட்கணும் கேட்காதா கேட்குதுல கேட்காதா இல்ல ஆக்காதா எம் காதா ஓடுங்க நான் தள்ளி போங்க சுவாமி ஓடுங்க சாமி ஏன்னா வாங்க வைக்க ஓடுங்க சண்டைக்கு வரது மைக் சண்டை போட்டு பேசக்கூடிய ஆளு சண்டை போட்டு பேச மாட்டேமா போகுது நான் பாத்துக்கிறேன் பேச்சு பேசும்போது மைக்க சொல்றேன் நீ அவ்வளவு பெரியாளா அதே போயிட்டு வாரீங்க உங்களுக்கு ஒரு மைக் கொடுத்திருக்காங்க உங்க கதையை கொண்டு அங்க விடுங்க அப்படின்ற என்ன பேசுறேன் உங்களுக்கு ஒரு மைக் கொடுத்திருக்காங்கல்ல ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட 4 அடி தள்ளி நீங்க வந்தா உங்களுக்கு நான் தொந்தரா நீ பேசக்கூடிய வார்த்தை சரியில்லை வார்த்தை சரியில்லை மைக்க தூக்கலாமா ஒரு வள்ளி தூக்குவீங்க ஒரு நாரதத்தை பேசப்படுது மைக்க தூக்குறீங்க நான் தான் பெரிய ஆளு பெரிய ஆளு ஏன் இடத்துக்கு வந்தா மைக்க நீ தூக்குவேன் நான் பெரிய ஆளு தான் நீ பெரிய ஆளுங்கிறது ஓ பேச்சு என்கிட்ட சொல்லாது எப்போதுமே சிலர்கிட்ட பேசும் பொழுது 4 அடி தள்ளி பேசினாதான் நாகரிகம் நான் தள்ளி தான் நிக்கிறேன் தள்ளி பேச்சு பேசும்போது மைக்க தூக்குறேன் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் உங்க மைக்க விட்டு ஏன் மைக்குக்கு வந்தீங்க அதனால நான் தூக்கதான் செய்வேன் ஏன் வந்த அப்படின்னா நீங்க மரியாதை குறைச்சா பேசக்கூடாதுல்ல மரியாதை கொஞ்சம் நான் பேசலையே உங்க பேச்ச பட்டு குப்பையில விட எப்படி சொல்ல முடியும் அப்படியே நீங்க சாக்கடையில விட சொல்லுவீங்க உங்களுக்கு அது இனிக்கும் நான் சொன்ன உங்களுக்கு பிடிக்குதா நான் பிடிக்குதுன்னு சொல்றேன் பேச்சு பேசுனா சரியா பேசுறீங்கன்னா கதையோட போயிட்டு இருந்தேன் உங்க பேச்ச பட்டு போய் குப்பையில விட எப்படி சொல்லலாம் சுவாமி நீங்க சொன்னதுக்கு நான் பேசுறது சரியா தான் பேசிட்டேன் நான் சரியா பேசிட்டு உங்களுக்கு சரியா கேட்டேன் உங்களுக்கு பிரச்சனை என்னப்பா எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாரதர் தானே நீங்க நாரதர் கேளுங்க அம்மா ஓட ஓட பேசுமா என்ன பேசுற பேசுமா இந்த கதைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டா அத சொல்லதுக்கு தெரியல யாரு இந்த கதைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டா அத சொல்ல தெரியல உங்களுக்கு சரிமா நீங்க எல்லாம் வந்து நீங்க யாரு நீ எல்லாம் வள்ளியில வந்து நிக்கிறேன் இல்ல கேக்குறேன் ஈரேழு 14 லோகம் பாவம் இங்க இருக்க தள்ளி போங்க பேசி முடிச்சது ஏன் சொல்றீங்க தள்ளி ஏன் பயமா இருக்கா நாரதரை பார்த்து பயமா இருக்கா ஏன் நாரதரை பார்த்து பின்னாடி போறீங்க நல்ல விஷயம் ஏன் போக சொல்றீங்க இந்த பாருங்க நீங்க போங்க இங்க பாருங்க நீங்க போங்கட்ட நாரதர் என்னைய வந்து நீங்க போக சொல்றதுக்கு நீங்க ஆளு கிடையாது சொல்லுங்க எனக்கு புத்திமதி சொல்றதுக்கு நீங்க ஆளு கிடையாது ஏன்கிட்ட நின்னு பேச உங்களுக்கு தகுதி இல்ல நீங்க நின்னு பேச திறமை இருந்தா பேசுங்க ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன் என்ன கேள்வி அதுதான் சொல்றேன் கதைக்கு தலைப்பு நான் கேக்குறேன் கதைக்கு தலைப்பு அதுக்கு சொல்லக்கு உங்களுக்கு திராணி இல்ல சொல்லுங்க சாமின்னு கேக்குறேன் இந்த கதைக்கு தலைப்பு என்ன முருகனுடைய கதை தான் கண்ணனுடைய வரலாறு இந்த கதை யாருக்கு தெரியுமா யாருக்கு தெரியாதா பேச்சு பேசுனா முறையா பேசுங்க மைக்க தூக்குறது உங்க கதையை கொண்டு போய் குப்பையில வரும் அப்படின்றது இந்த பேச்சு இழுச்சு வாங்கினப்பான் அவன் போய் பேசுவான் பேச்சு கதை பேசுனா ஒரு 4 வருஷம் முறையா பேசுற ஒரு வள்ளி உன் கதையை கொண்டு போய் குப்பையில போறியா அப்படியா எப்படி பேசுற நீ அப்ப நீ பேசுறது கதை அப்ப நான் பேசுறது கதை இல்லையா இத கேட்கிறேன் தண்ணி இருந்தா ஒண்ணு எனக்கு எனக்கு வேண்டியது இல்ல நீங்க வாங்கி போறீங்க எனக்கு வேண்டியது இல்லமா இல்ல இவர் பிரசரா யாருக்கு நீ பேசக்கூடிய பேச்சு சரியில்லை நானும் கேட்கணும்னா நானும் பேசலாம் அப்படின்னா முறையா பேசுறேன் நானும் முறையா ஒரு வள்ளிக்கு மரியாதை கொடுத்து நானும் பேசுறேன் உன் பேச்ச கொண்டு போய் குப்பையில முடியும் அப்படின்னா என்ன பேச்சு தொட்டகத்திலே நிக்க கூடாது எனக்கு பிடிக்காது பேசுவேன் பேசி முடிச்சிட்டீங்களா ஆமா ஒண்ணு நீங்க பேசி நான் போறேன் பேசி நில்லுங்க சுவாமி நான் பேசுறேன்னு சொல்லுங்க தள்ளி போங்க அப்படின்னா ஏன் தள்ளி போங்க அப்படி சொல்லுங்க இந்த கையில அடிக்கிறது இதுல மோதுறது இதெல்லாம் வச்சுக்க கூடாது நீங்க மைக்க தூக்கலாம் ஒரு வேலையை போல இருக்கு நானும் ஒரு வேலையை போல நீ மைக்க தூக்கிட்டு அடிக்க வர மைக்க தூக்கிட்டு ஒரு நாரதர் அடிக்க வரீங்க வள்ளி என் கை பட்டது என்ன தவறு பேசுறீங்களா நான் பேசுவான் பேசுங்க அப்படியே நிக்கணும் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் பக்கத்துல வரக்கூடாது
14 லோகமும் சுற்றி வரக்கூடிய நான் பெரிய ஆளு தான். அப்ப என்னுடையது என்ன நான் கேட்பேன், இந்த கதைக்கு என்ன பேருன்னு கேட்டேன். அப்ப நான் பெரிய ஆளுன்றதை நான் காட்டணும்ல. இந்த கதைக்கு தலைப்பு என்னன்னு கேட்கிறேன். முருகன் பெரிய ஆள் தாங்க, முருகப்பெருமான் பெரிய ஆளுன்றதுனாலதான் தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்ற முருகப்பெருமான் என்ன மந்திரத்துல பிரணவத்துக்கு பொருள் தெரியாம என்னப்பா சிறையில கொட்டி அடைச்சிட்ட பிரம்மனை அப்படின்னு கேட்டாரு. உனக்கு தெரியுமா பாப்பா இப்படி பெரியவரை படைக்கும் தொழில இருக்கக்கூடிய பிரம்மனை கொண்டு செயல அடைச்சிட்டியா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அப்படிதான்ப்பா அப்ப உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியாது பாடுறாரு சிவன். அப்ப எனக்கு தெரியும் அப்படின்றாரு முருகன். அப்ப என்னாச்சு, எனக்கு சொல்லித்தாப்பான்னு கேட்கிறார் சிவபெருமான். அப்ப நான் சொல்லக்கூடியவன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் கேட்கக்கூடியவன் பெரிய ஆளா இருந்தாலும் சொல்லக்கூடியவே குருவாகிறேன், கேட்கக்கூடியவன் சிஷியன் ஆகிறேன். அப்பா உங்களுக்கு தெரியலன்றீங்க, ஏன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. அப்ப நான் சொல்றது நீங்க கேளுங்க. கைய கட்டி வாய் பொத்தி மண்டிட்டு கீழே உட்கார்ந்து கேளுங்க. உங்களுக்கு குருவாக இருந்து நான் உபதேசம் பண்றேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொன்னாரு. என்ன பெத்த தகப்பன்னு பார்க்காம இப்படி பேசுறீ, இப்ப பேசலாமா? ஆமாப்பா தகப்பன். ஒரு நிமிஷம் இருங்க, பேசி முடிக்கிறல்ல, சரி பேசு, நிப்பாட்டுங்க. தகப்பனா இருந்தாலும் பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரம், ஆனா சரவண பவ என்று 6 எழுத்து மந்திரம்ப்பா. எனக்கு நமசிவாயம் என்று உங்களுக்கு 5 எழுத்து மந்திரம், சரவண பவ என்று எனக்கு 6 எழுத்து மந்திரம்ப்பா. உங்களை விட நான் தான்ப்பா பெரிய ஆளு அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை பெத்த பிள்ளை அப்பனை விட பெரிய ஆளுன்னு அப்பன் பேர் எடுத்தான். அப்பனாக உலகத்துல எல்லாருக்கும் தகப்பன் சாமி அப்படின்னு முருகப்பா, கந்தப்பா, கடம்பப்பா அப்படின்னு அப்பா என்று பெயர் வாங்கினவர் யாரு அப்படின்னா முருகப்பெருமான். அப்படிப்பட்ட பேரு அப்பேற்பட்டவர்களுடைய கதையை வச்சு பாக்குறாங்க. மக்களுக்கு தெரியாதா முருகன் பெரிய ஆளு, உலகத்துல எல்லாத்தையும் சிறந்தவர். கந்தன் காலடியை வணங்கினால் 33 கோடி தேவர்களையும் 45,000 ரிஷிமார்களையும் வணங்கினதுக்கு சமமியா அப்படின்றதுனாலதான் கந்தனுடைய கதையை இங்க வச்சிருக்கிறாங்க. வாய்ப்புங்க கதையை வச்சிருக்காங்க. கதைன்றது வேற, முருகனுடைய புகழ்ன்றது வேற. ஆனா தலைப்பு என்னன்னு கேட்டேன், அதை சொல்ல முடியல. தலைப்புக்கு வேற நாங்க வள்ளி திருமணம் தானே, இது கதையா கந்த கதையா? வள்ளி திருமணம் தானே. அப்ப முதல்ல யார போடுறாங்க? வள்ளி ஏன் பேர்ல தானே, எனக்கு அப்புறம் தானே நாரதர் பேர் வருது. முதல்ல முருகன் பேரை போடுறாங்க, அடுத்து வள்ளி பேரை போடுறாங்க, 3வது தானே நாரதர் பேர் போடுறாங்க. அப்ப இந்த இடத்துல நாரதரி எனக்கு கீழையா? நாரதரி எனக்கு கீழே மாட்டிக்காதீங்க. நான் முறையா சொன்னேன். இதனுடைய கதை என்ன தலைப்பு என்னன்னு கேட்டீங்க. கந்தனின் கதை, முருகனுடைய வரலாறு, என் கந்தனின் காதல் மனம், என் கந்தனின் கதைன்னு சொன்னது என்ன தவிர இருங்க. 1000 நீங்க பேசலாம், பேசலாம், என்கிட்ட பேசலாம். 1000 நீங்க பேசலாம், பேச்சு என்கிட்ட பேசாதீங்க. நோட்டீஸ்ல என்ன போட்டிருக்கு, தலைப்பு என்ன போடுங்க. நோட்டீஸ் நடந்து போனாங்க பாருங்க, எனக்கு பேச தெரியும். சுவாமி நீங்க கேளுங்க, என்ன கேளுங்க, என்ன கேளுங்க. ஒரே இதுல பதில் சொல்றேன். கருந்தனை என்று சொல்லக்கூடியது அங்கே கருந்தனை, செந்தனை. செந்தனை என்று சொல்லக்கூடியது குளுமையான தானியம், குளிர்ச்சி உடையது. கருந்தனை என்று சொல்லுவது உஷ்ணமானது, அந்த உஷ்ணத்தை நாங்க சாப்பிடுறோம். அந்த குளிர்ச்சி என்று சொல்லக்கூடிய செந்தனைய முருகப்பெருமானுக்கு அழிக்க முடியாத சூரபதுமனை அகங்காரத்தை ஆணவத்தை அழித்து மயிலாகவும் சேவலாகவும் வைத்துக் கொண்டு தலிகையில இருக்கிறாரு, கொஞ்சம் கோபத்துல இருக்கிறாரு. அதனால நாங்க குளிர்ச்சியை கொண்டு போய் திணிச்சு, வாங்க ஐயா எங்க ஊருக்கு வாங்க, எங்க நாட்டு மக்களை பாருங்க, அரிதாரத்தை பூசி கதையுடைய முருகனுடைய புகழை பாடுங்க அப்படின்னு சொல்லி வள்ளி என்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால முருகா நீங்க இங்க வரணும், இந்த ஊருக்கு வரணும், இந்த எல்லைக்கு வரணும், உங்க முகத்தை இந்த மக்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால அந்த குளிர்ச்சியான செந்தனையை கொண்டு நாங்க படைக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரத்துல முருகன் இங்க வந்துருவாங்க. எந்த கதையில நம்ம இறை வழிபாடு செய்யறதுக்கு ஆலயத்துக்கு போவோம், கோயில் கோயிலா போவோம். ஆனா நம்மளை தேடி
முருகப்பெருமான் கிராமத்துக்கு ஊருக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அதான் முருகப்பெருமா. அப்பேற்பட்டவங்களுடைய சிறப்பு இந்த இடத்துல இருக்குதுன்னா அதனாலதான் செந்திலேயே நாங்க முருகனுக்கு படைக்கிறோம். இது நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில். சரியான விளக்கம். எதிரியான மனிதனாக இருந்தாலும் உண்மையை சொன்னா ஏத்துக்கிறேன். இதைத்தானே நான் கேட்டேன். கருந்தனை நீங்க வந்து முருகனுக்கு படைச்சது, செந்திலை நீங்க சாப்பிட்டாங்கன்னு கேட்டேன். இதை மட்டும் தான் கேட்டேன். விளக்கத்தை சொல்லிட்டீங்க. நான் ஏத்துக்கிட்டேன். வள்ளிய திருமண நாடகம் நோட்டீஸ்ல போட்டாங்கன்னு சொன்னாதான் இந்த வள்ளி ஏத்துக்குவாங்க. ஏன் கந்தனின் கதையை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்களா? சொல்றதுக்கு நல்லா இருக்கும். என்ன நல்லா 1000 பேர் இருக்கு. 1000 பேர் இருக்கு முருகனுக்கு. பழனியப்பன், ஆறுமுகம், சரவண பவா, இப்படி 6 பேர் எத்தனையோ பேர் இருக்கும். ஆனா முருகா என்று சொல்லக்கூடியதுதான் முதல் பேரு. இப்ப நான் கேட்கிறேன், ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க கவனிச்சுதான் இருந்தேன். ஆரிய கூட்டம் காரியத்தை கிடைக்கும். ஒரே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒரே கேள்விதான். இதுல உங்க என்ன விஷயம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். கேள்வி கேட்கறதுல இது நேரம் கிடையாது. நான் கேட்பேன். மதுரை மாவட்ட பகுதியில இருந்து திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கு வந்திருக்க. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க வள்ளி பெரியாளா நாரதர் பெரியாளா. நாரதர் பெரியாளா நிரூபிச்சு காட்டிட்டேன். இப்ப நீ வள்ளி எதிர்ப்பதமா பேசக்கூடிய ஆளு மலையோட மலை மதினம் தீ பறக்கும், மலையோட மண்ணாங்கட்டி மதினம் பிரதி பறக்கும். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கிரேதா திரேதா துபாபுரி கலியுகா 4 யுகத்தில கிரேதா யுகத்தில் நடந்தது அர்ச்சந்திரமாயண காண்டம், திரேதா யுகத்தில் ராமாயணம், துபாபுரி யுகத்திலே மகாபாரதம், கலியுகத்திலே கண்டபுராணம். இப்ப நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன கேள்விதான், வேற தவறு நினைக்கக்கூடாது. ஏன்னா கிரேதா யுகத்தில் நடந்தது அரிச்சந்திரமாயண காண்டம். அந்த அரிச்சந்திரமாயண காண்டத்துல அரிச்சந்திரன் மனைவி சந்திரமதிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அரிச்சந்திரன் மனைவி சந்திரமதிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அந்த சந்திரமதிக்கு தன்னுடைய கணவன் அரிச்சந்திரனுக்கும் உண்மையான பெயர், தன்னுடைய மனைவியுடைய பெயரு கட்டிக்கக்கூடிய கணவன் அரிச்சந்திரனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பெயர் என்ன பெயரு, எங்க இருவருமே சந்திச்சாங்க, எப்படி அந்த பெயராகப்பட்டது சந்திரமதி நம்மளுடைய மனைவி அப்படிங்கிறது எந்த பெயரை உச்சரிச்சு தெரிஞ்சுக்கிட்டா அரிச்சந்திரன். விளக்கத்தை கொண்டு பார்ப்போம். கொடுங்க. உங்களை சாமானியம் விட மாட்டேன். ரொம்ப பேசுறது மாதிரி பேசுறீங்க. நான் கேட்கறதுக்கு பதில சொல்லுங்க. சந்திரமதி அரிச்சந்திரன் மனைவி சந்திரமதி உலகத்துக்கே தெரியும். ஆனா சந்திரமதிக்கு உண்மையான பெயர் அரிச்சந்திரனுக்கு மட்டும்தான் தெரியும். அது ரகசிய பெயர், இருவருக்கு மட்டும்தான் தெரியும். என்ன பெயர், எங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க, எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி தெரிய வச்சா சந்திரமதி அரிச்சந்திரன், அதை மட்டும் பதில சொல்லுங்க. நான் முறையோட கதைக்கு வரேன், பேசுங்க பார்ப்போம். சாமி சந்திரமதி வேஷம் போடுறவங்க அரிச்சந்திரன். இவரை எந்த வேஷம் போட்டாங்க எனக்கு அப்ப நானும் தான் போறேன். இவர் எங்க இருந்து புடிச்சு வந்தீங்க? இந்த அம்மாவை எங்க இருந்து புடிச்சு வந்தீங்க? எங்க இருந்து புடிச்சு வந்தீங்க? இந்த அம்மா நாரதரை கூட்டிட்டு வாங்கன்னா அப்புறம் இம்சையா அரசனை என்ன கூட்டி வந்திருக்கீங்க? வள்ளிய கூட்டியாங்கன்னா இம்சையான வள்ளிய கொண்டு போட்டு தரீங்க. இல்ல கேட்கிறேன், மணி என்ன சவுடால் பேசிட்டு உங்க சவுடால் சட்டம் என்கிட்ட வேணாம். கேட்டதுக்கு பதில சொல்லுங்க. நான் விஷயத்துக்கு வரேன். கால தாமதம் வேண்டாம். நான் நேரத்தை போக்குறாலும் நான் கிடையாது. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க கிரேதா திரேதா துபாபுரி கலியுகம் 4 யுகத்துல வரக்கூடிய நாரதரை வருகன்னு சொன்னீங்க. அதுல இருந்து கிரேதா யுகத்துல நடந்தது அர்ச்சந்திரமாயண காண்டம். சரி இருக்கட்டும், அதான் கேட்ட பதில சொல்லுங்க. இப்ப என்ன, சந்திரமதிக்கு உண்மையான பேரு, கணவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச பேரு, தெரிஞ்ச பெயர் எந்த இடத்துலன்னா இந்த அம்மால வித்துட்டு போயிட்டாங்க. சரி, இந்த அம்மா கடைசியில என்ன பண்ணுது, வேலைக்காரியா போய் வித்துட்டு போயிடுறாரு. ஒருத்தவங்க அந்த அதாவது ஒரு பிராமணருக்கு வித்துட்டு போயிடுறாரு. லோகிதாசனையும் சந்திரமதியையும் அவங்க வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விடிந்தால் அந்த பணம் கொடுத்து கொட்டி வாங்குறாரு பாத்தீங்களா பிராமணரு, அவங்க வீட்டுல திதி நடக்க போகுது. அந்த திதிக்காக காரை பிரண்டை முன்னை முஸ்லிம் மாவிளி தெப்பை சமுத்துக்கள் யாவற்றையும் மேலவனாந்திரம் சென்று பறித்து வர சொல்றாங்க. குழந்தை லோகிதாசன் வந்து அசலாத்து மைந்தர்களோட பக்கத்து விட்டு பிள்ளைங்க அசலாத்து மைந்தர்களோட போறாரு. அங்க போகும் பொழுது அங்கே தெப்பை சேகரிக்கும் பொழுது பாம்பு கொத்தி குழந்தை லோகிதாசன் இறந்தாருன்னா அந்த லோகிதாசனை தூக்கிக்கிட்டு நேரா அங்கே சந்திரமதி ஆகப்பட்டவ எங்கே செல்றா அப்படின்னா சுடலைக்கு செல்றா.
அப்படி செல்லும் பொழுது, சுடுகாட்டுக்கு செல்லும் பொழுது அங்கே தனக்கே அடிமை ஆகி ஒரு 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 அடிமைக்கே ஒரு அடிமையாகி, யாரு? அரிச்சந்திரனாகப்பட்டவர் தன்னையே விலக்கி வித்து அந்த வீரபாகுக்கு தன்னைக்கே அடிமையாக்கி அவர் என்ன பண்றாரு? நீ வேலையெல்லாம் செய்ய தெரியாது, நீ போய் சுடுகாட்டுல நீ என்ன பண்ற? வரக்கூடிய பிணங்களுக்கு காப்பன முளத்துண்டு வாங்கி அங்கே வாக்கரிசி நீ வச்சுக்க, காப்பன முளத்துண்டு எனக்கு நீ வாங்கித்தான்னு சொல்லி அங்க அனுப்பிச்சிடுறான். அவர் போய் காவல் பார்க்கிறாரு. காவல் பார்க்கும்போது இந்த அம்மா சுடலைக்கு பிள்ளை எடுத்துக்கிட்டு போகுது. அங்கே சந்திக்கிறாங்க. காப்பன முளத்துண்டு கேட்கிறாரு. அந்த அம்மா கிட்ட எதுவுமே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. கேட்கல. அப்ப பிச்சை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்றாரு. பிச்சை எடுத்துக்கிட்டு வர்றாரு அந்த அம்மா. அம்மா உன் புருஷன் யாருமா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் என்னுடைய கணவராகப்பட்டவருடைய பேரை சொல்லுது அந்த அம்மா. ஆமா. அப்ப தெரிஞ்சுக்கிட்டவனே இவர் என்ன பண்றாரு? நம்ம தெரியாம இருக்கிறாளே அப்படி சொல்லும்போது, என் அண்ணே மணியே எனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியல, என் கணவரை தவிர யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு இந்த அம்மா அழுகுறாங்க. அப்ப சொல்லும் போது, நான் எப்படி சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிறியே, ஆனா உனக்கு நான் ஒரு செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கேன், அதை சொல்லவா அப்படின்ட்டு தாராபதி 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 அப்படின்னு சொல்லி தாராபதி என்ற பேரை சொல்றாரு. இந்த தாராபதி என்று சொல்லக்கூடிய பேரு சந்திரமதிக்கும் அரிச்சந்திர மன்னருக்கும் நெருக்கமா இல்லற சுகத்துல ஈடுபடும் பொழுது அங்கே 4 சிவத்துக்குள்ள செல்லமா வைத்த பேர் சந்திரமதிக்கு அரிச்சந்திரராகப்பட்டவர். அப்படிப்பட்ட பெயரை சொல்லும் பொழுது அப்பதான் இவர் தான் நம்ம புருஷன் அப்படின்னு அவர் அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டு இருவரும் அந்த இடத்துல கட்டி பிடிச்சு ஒன்று சேர்ந்து அழுகுறாங்க. இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலுங்க. நீங்க ஒரு கை தட்டு பாபா அப்படி இருக்கணும். நல்ல விஷயம். எதுக்கு வந்தீங்க? எதற்காக வந்திருக்கேன்? அகத்தின் அழகு பெண்கள் கொண்டாட வருவான். என்னோட வருவான். பேரை பதுமை மங்கை மனிதை அறிவை திரும்பி பேரில் அடைந்த வருவான். மங்கை பருவம் எத்தனாவது வருவான்? 3வது பருவம். அழகான விளக்கம். மங்கை பருவம். மங்கை பருவம் மனிதர்கள் காரணத்தினால் இருந்த வீட்டுக்கு தண்ணீர் விளக்கு, வர்ணத்திற்கு தண்ணீர், பருவம் பெற்றுக்கு பயிர் செய்யும், ஆடிப்பட்டம் பருவத்திலே பயிர் செய் பட்டம் நோர் விட்டா நீ மங்கை பருவம் மனிதர்கள் காரணத்தினால் இந்த மங்கை பருவத்திற்கு ஏற்றவாறு அழகான மாப்பிள்ளை நான் உனக்கு பார்த்துருக்கேன். மாப்பிள்ளை தான் பார்த்துருக்கேன். பேரை சொல்ல கேளுங்க. அப்படியா? எப்பேற்பட்ட மாப்பிள்ளை எங்க இருக்கின்ற கந்தன் கடமன் கார்த்திகேயன் குமன் சரவணன் சண்முகநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த முருகனைத்தான் உனக்கு மாப்பிள்ளையை பாடுறது. ஆசிரியர்கிட்ட நீங்க பாடல முருகனுடைய பெருமைய அந்த பாட்டுலயே ஒரு 10 நிமிஷத்துக்கு பாடுவீங்க. 10 நிமிஷத்தை நம்ம எடுத்தோம்னா வரக்கூடியவர்களுக்கு நேரம் இல்லாம போயிடும்ன்றது காரணத்தினாலதான் பாட்டா பாடாம வாயினால சொல்லுங்க. அப்ப முருகனை பார்த்து வந்திருக்கீங்க. முருகன் ஏற்கனவே திருமணம் முடிச்சிருக்கிறாரு. நானும் உங்களுக்கு சரியா பாடுவேன் 10 நிமிஷம். இந்த நேரம் அவரு நேரம் அப்படின்ற காரணத்தினால பாட்டா பாடாம இந்த இடத்துல முருகனை நான் கட்டிக்க முடியாது. ஏற்கனவே திருமணம் முடிச்சிருக்கிறாரு. நான் ஒரு திருமணம் முடிக்காத ஒரு ஆணை கட்டிக்கிட்டு போகணும் அப்படின்ற காரணத்தினால வட்டி சொத்தை விட்டு கொடுத்தாலும் வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டா. தரத்துல போக நினைக்கிறேன், தாரத்துக்குள்ள போக மாட்டேன் அப்படின்றதுனால ஒரு நாளை பார்த்து பெரியான தவறுகளும் புரிந்தவரா கோட்டையில பெண்பறந்தாலும் கோட்டை தலையிட்ட மாறாது. இருந்தாலும் முருகனுக்கு 2ஆம் காலத்தில் போக வேண்டும் என்னுடைய தலைவரத்தை யாரும் மாற்ற முடியாது. அதற்காக கூட்டி விடுற சாமியா என்னை பார்த்தா தெரிகிறதா? அறிவில்லாத மனிதனுக்கு அறிவை கூட்டி கொடுத்தேன், கல்வி இல்லாத மனிதனுக்கு கல்வியை கூட்டி கொடுத்தேன், செல்வம் இல்லாத மனிதனுக்கு செல்வத்தை கூட்டி கொடுத்தேன். என்ற காரணத்தினாலே கூட்டி கொடுப்பதும் கூட்டி கொடுப்பதும் உனக்கு முருகனுக்கு திருமணம் முகத்திற்கு திருமணம் முடியாவிட்டால் என் கையில இருப்பது என் உடம்பில் அணிந்திருப்பது போது என் தலையில அணிந்திருப்பது சபதம் சபதம் சத்தியம் கட்டிக்க முடியாது. பைத்தியம்
எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. முருகனை உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையா? நல்லா இருக்கு இவங்க செல்ல பேச்சு. முருகனை பிடிக்காம எவங்க இருப்பா? பிடிக்கலன்னு சொன்னா தான் போய் முருகப்பெருமான் கிட்ட சொல்லி அவர் தான் எப்ப எப்பன்னு இருக்கிறாரு என்ன வந்து பாருங்க. அதனால விரசா போன கோபத்துல சொல்லி முருகனை உடனே இங்க வர வைப்பாரு. வெற்றிவேல் முருகனுக்கு, திருவேல் முருகனுக்கு, சத்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. வர வேண்டும் முருகா, வர வேண்டும்.